ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எசேக்கியலின் ஆலய தரிசனத்தை குறித்த பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் எசேக்கியல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 43ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன பைபிள் ஸ்டோரியில அந்தி கிறிஸ்துவின் உபத்திரவ காலத்தின் கடைசியில நடைபெற போகிற கோகு மாகோகின் யுத்தத்தை குறித்து பார்த்தோம். அந்த யுத்தத்தின் முடிவுல அந்தி கிறிஸ்து தோற்கடிக்கப்படுவான். யூதர்களும் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகரா ஏற்றுக்கொள்வாங்க. அப்போ கர்த்தர் அவருடைய ஆவியை யூதர்கள் எல்லார் மேலேயும் பொழிய பண்ணி அவங்களுக்காக வாக்களிக்கப்பட்ட அவங்களோட சொந்த தேசத்திலேயே அவங்கள கூட்டி சேர்ப்பார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவோட 1000 வருட அரசாட்சி நடைபெறும். எசேக்கியல் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 48ஆம் அதிகாரம் வரைக்கும் கர்த்தருடைய 1000 வருட அரசாட்சியில கட்டப்பட போகிற ஆலயத்தை குறித்தும் அவரோட அரசாட்சியில நடக்க போகிற காரியங்களை குறித்தும் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியல் தீர்க்கதரிசி பாபிலோன் தேசத்துக்கு சிறையாக்கப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே கர்த்தருடைய கை அவர் மேல அமர்ந்தது. கர்த்தர் அவரை தரிசனத்திலே இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போறார். அப்போ பாபிலோனியர்களால எருசலேம் அழிக்கப்பட்டு 14 வருஷம் ஆனது. கர்த்தர் எசேக்கியலை இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற ரொம்ப உயரமான ஒரு மலையின் மேல நிறுத்துறார். அந்த மலையின் தெற்கு பகுதியில ஒரு நகரம் கட்டப்பட்டிருக்கிறது மாதிரி இருந்தது. கர்த்தர் எசேக்கியலை அங்க கொண்டு போறார். அங்கே ஒரு மனிதன் நின்றார். அவர் பார்க்கிறதுக்கு துளுக்கப்பட்ட வெண்கலத்தை போல இருந்தார். அவர் கையிலே சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். அவர் எசேக்கியலை பார்த்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு காண்பிக்க போற எல்லாவற்றின் மேலும் உன்னோட கவனத்தை வை. நீ பார்க்க போறதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி ஒரு ஆலயத்தோட மாதிரியை எசேக்கியலுக்கு காண்பிக்கிறார். ஆலயத்துக்கு வெளியே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அதோட அகலம் 6 முழமும் அதோட உயரம் 6 முழமுமா இருந்தது. ஆலயத்தோட வெளி பிரகாரத்துல 3 வாசல்கள் இருந்தது. அதே மாதிரி ஆலயத்தோட உள் பிரகாரத்திலேயும் 3 வாசல்கள் இருந்தது. அந்த வாசல்கள் ஆலயத்தோட கிழக்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மனிதன் முதல்ல வெளி பிரகாரத்துல இருக்கிற கிழக்கு முக வாசலுக்கு வந்து அதோட படிகளின் மேல ஏறி வாசலின் இடைவெளியை அளக்கிறார். அது 6 முழ அகலமா இருந்தது. அந்த வாசலுக்குள்ளே இந்த பக்கத்திலே 3ம் அந்த பக்கத்திலே 3மாய் மொத்தமா 6 காவலாளிகளுக்குரிய அறைகள் இருந்தது. ஒவ்வொரு அறையும் 6 முழ நீளமும் 6 முழ அகலமுமா இருந்தது. அந்த அறை வீடுகளுக்கு நடுவே 5 முழ இடைவெளி இருந்தது. அதுக்கப்புறம் வாசலின் மண்டபத்தை 8 முழமாகவும் அதன் தூணாதாரங்களை 2 முழமாகவும் அளந்தார். வாசல் மண்டபம் உட்புறத்துல இருந்தது. வாசல் கதவன் அகலத்தை 10 முழமாகவும் வாசலின் நீளத்தை 13 முழமாகவும் அளந்தார். கிழக்கு வாசலுக்கு மேல இருக்கிற கூரையோட அகலம் 25 முழமா இருந்தது. தூணாதாரங்களை 60 முழமாக அளந்தார். அதோட முன் வாசல்ல இருந்து உட்புற வாசல் வரைக்கும் 50 முழமா இருந்தது. இந்த கிழக்கு வாசலுக்குள்ளாடி இருந்த அறைகளுக்கும் அவைகளின் தூணாதாரங்களுக்கும் ஒடுக்கமான ஜன்னல்கள் இருந்தது. நுழைவாயிலின் 2 பக்கங்களிலும் உள்ள சுவர்களில பேரீச்சை மரங்கள் செதுக்கப்பட்டிருந்தன. இதுக்கப்புறம் அந்த மனிதன் எசேக்கியலை வெளி பிரகாரத்துக்கு அழைச்சிட்டு போறார். அங்கே அறை வீடுகளும் பிரகாரத்தை சுற்றியும் பதித்த தள வரிசைகளும் இருந்தது. அந்த தள வரிசையின் மேல கிழக்கு பகுதியில 10ம் வடக்கு பகுதியில 10ம் தெற்கு பகுதியில 10மாய் 30 அறை வீடுகள் இருந்தது. இதுக்கப்புறம் அந்த மனிதன் கீழ் வாசலின் முகப்புல இருந்து உட்பிரகாரத்து புற முகப்பு வரைக்குமான அகலத்தை அளக்கிறார். அது கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமுமா 100 முழ அளவா இருந்தது. வெளிப்பிரகாரத்தின் கிழக்கு வாசல் அமைக்கப்பட்டிருந்த அதே அளவுகளோடையே மற்ற 2 வாசல்களுமான வடக்கு வாசலும் தெற்கு வாசலும் அதே மாதிரி உள்பிரகாரத்தின் 3 வாசல்களும் கூட அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மனிதன் எசேக்கியலுக்கு வடக்கு வாசலை காண்பித்து அதுக்கப்புறம் தெற்கு வாசலை காண்பிக்கிறார். இதுக்கப்புறம் அவர் எசேக்கியலை உள்பிரகாரத்துக்கு கூட்டிட்டு போய் உள்பிரகாரத்துல இருக்கிற கிழக்கு வாசலை காண்பிக்கிறார். இதோட அளவுகளும் மற்ற வாசல்களோட அளவுகள் மாதிரியே இருந்தது. கிழக்கு வாசலுக்கு அப்புறம் அவர் வடக்கு வாசலை காண்பிக்கிறார். இந்த வடக்கு வாசலின் வாயில் மண்டபத்துல கதவுள்ள ஒரு அறை இருந்தது. இதுதான் ஆசாரியர்கள் தகன பலிக்கான மிருகங்களை கழுவுற இடம். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்திலே 2 மேஜைகளும் அந்த புறத்திலே 2 மேஜைகளும் இருந்தது. அவைகளின் மேல தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவாங்க. மண்டபத்துக்கு வெளியே வடக்கு வாசலுக்குள்ள ஏறி போகிற இடத்துல அந்த புறத்துல 2 மேஜைகளும் அதோட மறுபுறத்துல 2 மேஜைகளும் இருந்தது.
இந்த மேஜைகள் மேலதான் ஆசாரியர்கள் பலிகளை செலுத்துவாங்க. தகன பலிக்குரிய 4 பீடங்கள் வெட்டின கல்லா இருந்தது. அவைகள் 1.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமும் 1 முழ உயரமுமா இருந்தது. அவைகளின் மேல தகன பலிகளையோ மற்ற பலிகளையோ அந்த பலிகளை வெட்டுவதற்காக பயன்படுத்தப்படுகிற ஆயுதங்களையும் வைப்பாங்க. உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவோ, கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவோ இருந்தது. தென் திசைக்கு எதிராக இருக்கிற அந்த அறை ஆலய காவலை காக்கிற ஆசாரியர்களுடையது. வட திசைக்கு எதிராக இருக்கிற அறை பலிபீடத்தை காவல் காக்கிற ஆசாரியர்களுடையது. இவங்க லேவியின் புத்திரர்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்யறதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதோக்கின் புத்திரர். ஆலயத்துக்கு முன்பாக பலிபீடம் இருந்தது. அதன் படி சுற்றாதாரம் 1 முழ உயரமும் 1 முழ அகலமும், அதன் ஓரத்தை சுற்றிலும் உள்ள விளிம்பு 1 ஜானுமா இருந்தது. இது பலிபீடத்தின் மேற்புறம். தரையில இருக்கிற ஆதாரம் துவங்கி கீழ்நிலை மட்டும் 2 முழமும் அகலம் 1 முழமும், சின்ன நிலை துவங்கி பெரிய நிலை மட்டும் 4 முழமும் அகலம் 1 முழமுமா இருந்தது. பலிபீடத்தின் சிகரம் 4 முழ உயரமா இருந்தது. பலிபீடத்தின் சிகரத்துக்கு மேலே 4 கொம்புகள் இருந்தன. பலிபீடத்தின் சிகரம் 12 முழ நீளமும் 12 முழ அகலமும், அதோட 4 பக்கங்களிலும் சதுரமா இருந்தது. அதோட 4 பக்கங்களில் உள்ள சட்டத்தின் நீளம் 14 முழமும் அகலம் 14 முழமும், அதை சுற்றியும் இருக்கிற விளிம்பு 1/2 முழமும், அதற்கு ஆதாரமானது சுற்றியும் 1 முழமுமா இருந்தது. அதன் படிகள் கிழக்குக்கு எதிராக இருந்தது. இதுக்கப்புறம் அவர் எசேக்கியேலை ஆலய மண்டபத்துக்கு அழைத்து கொண்டு போய் மண்டபத்தின் தூணாதாரத்தை இந்த புறத்துல 5 முழமும் அந்த புறத்துல 5 முழமுமாக அளந்தார். வாசலின் அகலம் இந்த புறம் 3 முழமும் அந்த புறம் 3 முழமுமா இருந்தது. மண்டபத்தின் நீளம் 20 முழமும் அகலம் 11 முழமுமா இருந்தது. அதற்கு ஏறி போற படிகளும் இருந்தது. தூணாதாரங்களிலே இந்த புறத்திலே ஒரு தூணும் அந்த புறத்திலே ஒரு தூணும் இருந்தது. இதுக்கப்புறம் அவர் எசேக்கியேலை தேவாலயத்துக்கு அழைத்து கொண்டு போய் தூணாதாரங்களை இந்த புறத்திலே 6 முழ அகலமும் அந்த புறத்திலே 6 முழ அகலமுமாய் அளந்தார். வாசல் நடையின் அகலம் 10 முழமும் வாசல் நடையின் பக்கங்கள் இந்த புறத்திலே 5 முழமும் அந்த புறத்திலே 5 முழமுமா இருந்தது. அதன் நீளத்தை 40 முழமும் அகலத்தை 20 முழமாக அளந்தார். அவர் உள்ளே போய் வாசல் நடையின் தூணாதாரங்களை 2 முழமாகவோ, வாசல் நடையை 6 முழமாகவோ, வாசல் நடையின் அகலத்தை 7 முழமாகவோ அளந்தார். அவர் தேவாலயத்தின் முன்புறத்திலே அதன் நீளத்தை 20 முழமாகவும் அதன் அகலத்தை 20 முழமாகவும் அளந்து எசேக்கியேலை பார்த்து இது மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்றார். அவர் ஆலயத்தின் சுவரை 6 முழமாகவும் ஆலயத்தை சுற்றிலும் இருந்த பக்க அறைகளோட அகலத்தை 4 முழமாகவும் அளந்தார். இந்த பக்க அறைகள் 3 தளங்களில இருந்தன. அவை ஒன்றின் மேல ஒன்றாக இருந்தன. ஒவ்வொரு தளத்திலும் 30 அறைகள் இருந்தன. பக்க அறைகள் சுற்றிலும் உள்ள சுவரால தாங்கப்பட்டிருந்தன. ஆலயத்தை சுற்றிலும் பக்க அறைகளின் ஒவ்வொரு தளமும் கீழே உள்ள தளத்தை விட அகலம் அதிகமா இருந்தது. இப்படி கீழ்நிலையில இருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. ஆலயத்தை சுற்றி உயர்த்தப்பட்ட அடிப்பாகம் இருந்தது. அது பக்க அறைகளுக்கு அஸ்திபாரமாக இருந்தது. அது 6 முழ உயரமாகவும் பக்க அறைகளின் வெளி சுவரின் அகலம் 5 முழமாகவும் இருந்தது. ஆலயத்தை சுற்றியும் அறை வீடுகளுக்கு நடுவாக இருந்த இடைவெளி 20 முழ அகலமா இருந்தது. ஆலயத்தோட மேற்கு திசையில ஒரு பிரத்யேகமான இடமும் அதற்கு முன்னே ஒரு மாளிகையும் இருந்தது. அந்த மாளிகையின் அகலம் 70 முழமும் மாளிகையின் சுவரின் அகலம் சுற்றிலும் 5 முழமும் அதோட நீளம் 90 முழமுமா இருந்தது. ஆலயத்தோட நீளம் 100 முழமாகவும் பிரத்யேகமான இடமும் மாளிகையும் அதோட சுவர்களும் சேர்த்து 100 முழ நீளமுமா இருந்தது. ஆலயத்தின் வெளி சுவர்கள் முழுசும் மரப்பலகைகளால மூடப்பட்டிருந்தது. 3 பக்கங்களிலும் சுற்றியும் ஜன்னல்கள் இருந்தன. அந்த ஜன்னல்கள் மூடப்பட்டிருந்தன. ஆலயத்தின் உட்புறத்திலே கேருபீன்களும் பேரீச்சை மரங்களும் சித்தரிக்கப்பட்டிருந்தது. கேருபீன்களுக்கு இடையில் பேரீச்சை மரம் இருந்தது. ஒவ்வொரு கேருபீனுக்கும் 2 முகங்கள் இருந்தன. ஒரு முகம் மனித முகமாய் பேரீச்சை மரத்தின் ஒரு பக்கத்தை பார்த்த மாதிரி இருந்தது. இன்னொரு முகம் சிங்க முகமாய் பேரீச்சை மரத்தின் இன்னொரு பக்கத்தை பார்த்த மாதிரி இருந்தது. இப்படி ஆலயத்தை சுற்றிலும் செதுக்கப்பட்டிருந்தன. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு எதிரில ஒரு தூப பீடம் இருந்தது. தூப பீடம் மரத்தால செய்யப்பட்டிருந்தது. அதோட உயரம் 3 முழமும் நீளம் 2 முழமுமா இருந்தது.
பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற வாசல்களுக்கு மடக்கு கதவுகளாகிய இரட்டை கதவுகள் இருந்தன. இதுக்கப்புறம் அவர் எசேக்கியலை வடதிசை வழியா வெளி பிரகாரத்துக்கு கூட்டிட்டு போய் அங்கே பிரத்யேகமான இடத்துக்கு எதிராகவும் மாளிகைக்கு எதிராகவும் வடக்கே இருந்த அறை வீடுகளுக்கு அழைச்சிட்டு போறார். உட்பிரகாரத்துல இருந்த 20 முழத்துக்கு எதிராகவும் வெளிப்பிரகாரத்துல இருந்த தள வரிசைக்கு எதிராகவும் ஒன்றுக்கொன்று எதிரான 3 நிலைகள் உள்ள அறை வீடுகள், அதாவது டைனிங் ரூம்ஸ் இருந்தது. உட்புறத்திலே அறை வீடுகளின் முன்பாக 10 முழ அகலமான வழியும் 1 முழ அகலமான பாதையும் இருந்தது. அவைகளின் வாசல்கள் வடக்கே இருந்தது. அவைகள் 3 அடுக்குகளா இருந்தது. வெளிமுற்றத்துக்கு தூண்கள் இருந்தது மாதிரி இதற்கு தூண்கள் எதுவும் இல்லாததால மேலே இருந்த அறை வீடுகள் மற்ற 2 அறை வீடுகளை விட குட்டையா இருந்தது. அந்த அறை வீடுகளுக்கு வெளியில ஒரு மதில் இருந்தது. அந்த மதிலோட நீளம் 50 முழம், அந்த அறை வீடுகளோட நீளம் 50 முழமும் தேவாலயத்துக்கு முன்னே 100 முழமுமா இருந்தது. இந்த வடக்கு திசையில இருந்த அறை வீடுகளை மாதிரியே தென் திசையிலையும் அறை வீடுகள் இருந்தன. அவர் எசேக்கியேலை பார்த்து, நீ 2 பக்கத்திலையும் பார்த்த இந்த அறை வீடுகள் ரொம்ப பரிசுத்த அறை வீடுகள். கர்த்தரிடத்திலே சேருகிற ஆசாரியர் இந்த அறை வீடுகள்ல தான் மகா பரிசுத்தமானதையும் போஜன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் வைப்பாங்க. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து வெளிப்பிரகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த அறை வீடுகள்ல அவங்க உடுத்தி வைத்திருந்த பரிசுத்த வஸ்திரங்களை கழற்றி அப்புறம் வேற வஸ்திரங்களை உடுத்திக்கிட்டு பிரகாரத்துல இருக்கிற ஜனங்கள் கிட்ட போவாங்க. இப்படி அவர் ஆலயத்தின் உள் பக்கத்தை எல்லாம் அளந்து முடிச்சதுக்கு அப்புறம் எசேக்கியேலை கீழ் திசைக்கு எதிரான வாசல் வழியா வெளியே அழைச்சிட்டு போய் ஆலயத்தின் வெளிப்புறத்தை சுற்றிலும் அளக்கிறார். கீழ் திசையோட அளவு 500 முழமும், வட திசையோட அளவு 500 முழமும், தென் திசையோட அளவு 500 முழமும், மேற்கு திசையோட அளவு 500 முழமுமா இருந்தது. இப்படி 4 பக்கங்களிலும் அதை அளந்தார். பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி அதற்கு 500 முழ நீளமும் 500 முழ அகலமுமான மதில் சுற்றிலும் இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.